ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய முதலமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவி அவ்வளவு நீங்க ஆதரிச்சிருக்கீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோட நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய் அவ்வளவுதான். 1977 நீங்க போடாத ஓட்ட 2026 நீங்க போட்டுக்கிறீங்க. என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூட பார்க்கதான் போறீங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸும் இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். புது ஷோவா? எக்ஸாம் எல்லாருக்குமா? பிரைம் வீடியோல பிரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும். வேற என்னெல்லாம் கிடைக்குது பிரைம் மெம்பர்ஸ்க்கு? சேம் டே டெலிவரி, நிறைய பொருட்கள் மேல. It's my time, it's my time, it's my time on Amazon Prime. Amazon Prime. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என் சைடுல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேர் ஏன் நம்மளா கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்க ஆதிக்க சக்திகளை மட்டும் நான் கோட் சூட்லாம் போட்டுமா? அப்பலாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலரா போட்டு வரேன், 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்துலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும் நான் சொல்லி தான் தெரியணும். நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிட்டு நசன் பேசுற டைப் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும். அதிகபட்சமா எல்லா மீட்டிங்ல 20 நிமிஷம் கூட தான் நான் பேசிக்கிறேன். அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறாங்களா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனதாச்சு. இப்ப என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன். அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படி எல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றத மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள